சரி, கர்மாவை போட்டு ரொம்ப எல்லாரும் படிக்காது. கர்மான்றது ஒருத்தன் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அது இன்பமோ துன்பமோ ஆசையோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவன் அவன் அனுபவிக்கிறது தான் இங்கே பிறந்திருக்கும். அந்த கர்மாவை நீ நான் அவனுக்காக ஏதோ ஒரு உதவி செய்கிற, ஒரு பண உதவியோ இல்லை மன ரீதியாக அவனுக்கு ஒரு ஒரு ஆறுதலோ எது பண்ணாலும் அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் கர்மாவோட நியதி. எப்படின்னா ஒருத்தன் ஒரு கடத்தில் தவிக்கும்போது அந்த கடத்துக்கான உதவி நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அந்த கர்மா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களையும் பாதிக்கும். இதுதான் அவரவர் கர்மா அவரவர் அனுபவிச்சுட்டு போகுது. இதில் நான் போயிட்டு அவரை இது பண்ணுறேன், நான் மாற்றுறேன் திருத்துறேன்னு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்தந்த கர்மாவுக்கு உண்டான பலன் அவருக்கு நிமிடமாவது ஒரு சில அந்த ஆன்ம நிலையை பொறுத்து நிமிடமோ நேரமோ நாட்களோ வருடங்களோ அது மாதிரி காமிச்சிட்டு போயிடும். ஸோ அவன் கர்மாவை அனுபவிக்கணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்.